ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3 தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை வந்து வேக வச்சு எடுத்ததை இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம முட்டை வந்து எத்தனை சேர்க்குறது அது நம்மளோட விருப்பம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யும் போது முட்டையில் வந்து உப்பு, காரம் எல்லாமே நல்லா ஏறி முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துட்டுருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த தக்காளி, கொத்தமல்லி தழை, முந்திரியெல்லாம் போட்டு அரைச்சோல அந்த பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது வந்து சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வந்து உங்களுக்கு வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டினா விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கிரேவி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை அந்த எண்ணெயோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.